இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. உனக்கு எதுக்கு அந்த நியூஸ்? அதுல யாரை பத்தி தெரியணும்? அதான் சார், குறிஞ்சி குரூப் ஆஃப் கம்பெனியோட எம்டி குறிஞ்சிநாதனை பத்தின நியூஸ் தான் வேணும். அந்த நியூஸை போட்டதே நான் தான். என்ன சார் சொல்றீங்க? உண்மையா? 100% உண்மை. அதுக்கப்புறம் இந்த விஷயம் மேலிடம் வரைக்கும் போய் என் மேல நிறைய ப்ரெஷர் வந்தது. அதுக்கப்புறம் அந்த சம்பவத்துக்கும் அவருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு செய்தியை போட வச்சுட்டாங்க. நான் கூலிக்கு வேலை செய்கிறவன், முதலாளி சொல்கிறது தானமா செய்யணும். அதான் நானும் அப்படியே விட்டுட்டேன். சார், இப்போ அந்த கிரிமினலுக்கு தான் கவர்மெண்டோட ஒரு முக்கியமான கான்ட்ராக்ட் கிடைச்சிருக்கு சார். அதுவும் குழந்தைகள், பெண்கள், கர்ப்பிணிகள்னு எல்லாருக்கும் இலவசமா கொடுக்குற உணவுப் பொருள் சம்பந்தப்பட்ட கான்ட்ராக்ட் சார். அது இத்தனை வருஷம் ஜனா ஃபுட்ஸ் கம்பெனி பேர்ல நாங்க தான் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஓ, நீ ஜனா ஃபுட்ஸ்ல இருந்து வர்றியாமா? நான் அவங்க பேத்தி மாதிரி. அவங்க கம்பெனில நான் ஒரு முக்கியமான பொறுப்புல இருக்கேன் சார். இந்த வருஷம் அந்த ஆள் ஒரு ஃப்ராடுத்தனம் பண்ணி டெண்டர் எங்க கையில இருந்து பறிச்சுட்டான். எப்படியும் கவர்மெண்ட் கொடுக்கற பணத்துல முக்காவாசிய அந்த ஆளு சுருட்டிடுவான். பொருளும் தரம் இருக்காது. நிறைய காலாவதியான பொருட்களையும் தள்ளி விட்டுருவாரு. இதனால அப்பாவி குழந்தைங்களும் பெண்களும் தான் பாதிக்கப்படுவாங்க. ப்ளீஸ் சார், தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணுங்க. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுமா, வர்றேன். சரிங்க சார். இதுதான் அந்த வருஷத்தோட நியூஸ் பேப்பர். குறிப்பா அந்த வருஷத்தோட 2 மாச நியூஸ் பேப்பரும் இருக்கு. இதுல அவனோட நியூஸை தேடி கண்டுபிடி. அதுக்கப்புறம் என்கிட்ட ஒரு முக்கியமான ஃபைல் இருக்கு. நான் அதை உனக்கு தர்றேன். நீ இதுல தேடி கண்டுபிடி. நான் வர்றேன். சார், கிடைச்சிருச்சு சார். கிடைச்சிருச்சா? ஆ, இதுதான் நான் கலெக்ட் பண்ண ஃபைல். இதுவும் கிடைச்சிருச்சு. இந்த வச்சுக்க. ரொம்ப நன்றி சார். உனக்கு தாமா நன்றி சொல்லணும். ரொம்ப நாளா இந்த விஷயத்தை வெளிச்சத்துக்கு கொண்டு வர முடியலன்னு நான் ரொம்ப வருத்தப்பட்டிருக்கேன். அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீ அந்த தெய்வம் மாதிரியே வந்து அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்க போற. நினைக்கவே சந்தோஷமா இருக்கு. அவன் கைக்கு மட்டும் டெண்டர் போயிடவே கூடாது. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், இந்த நியூஸை வேற எந்த சேனலுக்கும் கொடுத்துறாத. அவங்க பாலிடிக்ஸ் பண்ணிடுவாங்க. அதனால இதை நேரடியா நீ மக்கள் மத்தியில எப்படி கொண்டு போறதுன்னு பாரு. ரொம்ப நல்லது சார். உங்க உதவியை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். ரொம்ப நன்றிமா. இந்த பொண்ணு ஒரு நிமிஷத்துல மொத்த மீடியாவையும் தான் பக்கம் திருப்பி தமிழ்நாடு முழுக்க பேச வச்சிருச்சு. இனிமே குறிஞ்சிநாதனுக்கு எந்த ஒரு கான்ட்ராக்டும் கிடைக்காது. அது சம்பந்தமா நான் சிஎம் கிட்ட பேச போறேன். ரொம்ப நன்றி சார். நாங்க தான் உங்களுக்கு நன்றி சொல்லணுமா? இந்த கான்ட்ராக்ட் மட்டும் குறிஞ்சிநாதனுக்கு கிடைச்சிருந்தா பெரிய பிரச்சனையா இருக்கும். எங்க ஆட்சிக்கே கெட்ட பேர் வந்திருக்கும். நீங்க எப்பவும் போல இதை நல்லா பண்ணுவீங்கன்னு எங்களுக்கு தெரியும். அதனால இப்ப உங்க மூலமா எங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும். அதுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். நான் கிளம்புறேன். ரொம்ப நன்றி சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். வாழ்த்துக்கள் தமிழ். அந்த குறிஞ்சிநாதன் மேல விசாரணை கமிஷன் அமைக்க போறோம். நீ ஃபியூச்சர்ல பெரிய ஆளா வருவ. தேங்க்ஸ் சார். வரமா வர. தேங்க்யூ சார். ரொம்ப சந்தோஷமா இருக்கு தமிழ். என் பேரை காப்பாத்திட்டேன். இதுதான் தமிழ். நான் ஒருத்தரை என் கம்பெனி எம்ப்ளாயா செலக்ட் பண்ணா அதுக்கு திறமை மட்டும்தான் காரணமா இருக்கும். அது இருந்தாதான் என் கூட பிசினஸ்ல ஒன்னா டிராவல் பண்ண முடியும். தமிழ் திறமையானவ, தைரியமானவ, அதை விட முக்கியம் நேர்மையானவ. அத மறுபடியும் நிரூபிச்சிட்டான். தமிழ் இருக்கிற வரைக்கும் என் கம்பெனியை யாராலையும் எதுவும் பண்ண முடியாது.
இல்ல கதவை தட்டிட்டு வரணும்னு தெரியாது. சிபி சார், உங்ககிட்ட நான் கொஞ்சம் தனியா பேசணும். சிபி கிட்ட உனக்கு என்ன தனியா பேச வேண்டியிருக்கு? பெர்மிஷன் இல்லாம ரூம்குள்ள வந்ததே தப்பு. இதுல சவுண்ட் குடுக்கறியா? வெளிய போ. போன்னு சொன்னா ஏய் ஏய் சிபி ஏய் பேசி முடிக்கிற வரைக்கும் உள்ள வந்த அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ஏய் ஏய் கதவு தர. ஏய், என்ன பிரச்சனை உனக்கு? உங்களுக்கு என்ன பிடிக்காது, அது எனக்கு தெரியும். அதுக்கு நீங்க என்னதானே பழி வாங்கணும்? ஏன் மேல இருக்கிற கோவத்தை இந்த கம்பெனி மேலயும் ஜனாமா மேலயும் காட்டுறீங்க. ஏன் மேல இருக்கிற வெறுப்புனால ஜனாமாவை பழி வாங்கிட்டு இருக்கீங்க. நீங்க என்ன முட்டாளா? ஏய், யார பார்த்து முட்டாளான்னு கேக்குற? ஆமா, ஒரு மரத்துல நுனி கிளையில உட்காந்துக்கிட்டு அடிக்கிளைய வெற்றவன முட்டாள்னு தானே சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட முட்டாள் தானே நீங்க. ஏய், மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். எல்லாம் தெரிஞ்சுதான் பேசுறேன். இந்த கம்பெனில எனக்கு மட்டும் பொறுப்பு இல்ல, உங்களுக்கும் பொறுப்பு இருக்கு. சரியா சொல்லணும்னா என்னை விட அதிகமா உங்களுக்கு தான் பொறுப்பு இருக்கு. அத கொஞ்சமாச்சும் நீங்க உணர்ந்திருக்கீங்களா? உங்க அப்பாவும் ஜனமாவும் இந்த கம்பெனியை எவ்வளவு கஷ்டப்பட்டு உருவாக்கி இருக்காங்கன்னு தெரியுமா? ஆனா நீங்க என் மேல இருக்கிற கோவத்தினால இந்த டெண்டரை அந்த குறிஞ்சிநாதனுக்கு கிடைக்கிற மாதிரி பண்ணிருக்கீங்களே. என்ன பாக்குறீங்க? என்ன டெண்டருக்கு போக விடாம டைவர்ட் பண்ணி ஃபேக்டரிக்கு போக வச்சது நீங்க தானே? அது என்ன ஆதாரம் இருக்குன்னு மட்டும் கேட்காதீங்க. ஆதாரத்தை காமிச்ச ரொம்ப வருத்தப்படுவீங்க. சிபி, என்னோட கசினுக்கு கனடால கல்யாணம். நான் ஒரு மாசம் அங்க போய் ஸ்டே பண்ற மாதிரி இருக்கு. ம். ஆ, என்னடா ஓன சொல்ற? நான் போறேன்னு உனக்கு வருத்தமே இல்லையா? டேய் மச்சான், இப்படி உக்கிரமா குறுக்க முறுக்க நடந்துட்டா என்னன்னு அர்த்தம்? ஏதாவது சொல்லிட்டு நடந்துடலாடா. வேற என்னவா இருக்கும்? அதான் சிபிய டென்ஷன் பண்றதுக்குனே ஒருத்தி வந்திருக்காளே, அவ தான் காரணம். என்ன வெளிய அனுப்பிட்டு அவ உள்ள வந்தால நல்லா சிபிய திட்டி சண்டை போட்டிருப்பா. ஏ, நீ கொஞ்சம் சும்மா இரு. எப்ப பார்த்தாலும் தமிழே குறை சொல்லிக்கிட்டு இருக்க. அந்த அவளை பாட்டுக்கு ஒரு ஓரத்துல இருக்கு, நீ பாட்டுக்கு ஏதோ ஒண்ணா அவளை உள்ள இழுத்துக்கிற. டேய், அவளுக்கு சப்போர்ட்டா பேசினா தொலைச்சிருவேன். டேய் மச்சான், இப்ப என்னன்னா நான் தப்பா சொல்லிட்டேன்? அவளால என் நிம்மதியா போச்சுடா. அவளை நான் மிரட்டி பார்த்துட்டேன், திட்டி பார்த்துட்டேன். ஏன் அவளோட நான் தான் பெஸ்ட்னு ப்ரூவ் பண்ணி காட்டிட்டேன். அவளை இந்த வீட்டை விட்டு அனுப்பவே முடியலடா. எல்லாத்தையும் தாண்டி தாண்டி திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்காடா.